மகர ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. சில நேரம் அது நம்ம கை கெட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றி வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்தில் விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அதுவெல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமாக இருக்குது. இந்த பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனே உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பான வணக்கம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் பொறுப்பு. சின்ன வயதிலிருந்தே யாருக்காவது ஒரு பொறுப்பு இருந்திருக்கும். குடும்பத்திற்காக ஒரு பொறுப்பு, பெற்றோருக்காக ஒரு பொறுப்பு, கணவன் அல்லது மனைவிக்காக ஒரு பொறுப்பு, குழந்தைகளுக்காக ஒரு பொறுப்பு, வேலைக்காக ஒரு பொறுப்பு. இப்படி மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டே இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் எனக்காக நான் என்ன செய்தேன் என்று ஒரு நாளாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்காக வாங்க வேண்டும் என்று நினைத்த பல விஷயங்களை வாங்காமல் விட்டிருப்பீர்கள். உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கிவிட்டு குடும்பத்தின் தேவைகளுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்திருப்பீர்கள். அதற்காக நீங்கள் ஒருபோதும் பெரிய அளவில் வருத்தப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் மனதிற்குள் ஒரு சின்ன ஏக்கம் மட்டும் இருந்திருக்கும். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையும் மாறும், நான் நினைத்த மாதிரி வாழ்ந்து காட்டுவேன் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கைவிடாத மகர ராசி நேயர்களுக்குத்தான் இந்த வரக்கூடிய நாட்களில் ஒரு முக்கியமான நாட்களாக அமைய போகுதுங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாமதங்கள், மனக்கசப்புகள், பொருளாதார நெருக்கடிகள், உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என பல விஷயங்களை நீங்கள் அமைதியாக கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இனி உங்களை நீங்கள் மறந்து வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்காகவும் வாழ ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வருகிறது. உங்களுடைய திறமைக்கு இன்னும் பெரிய இடம் இருக்கிறது. உங்களுடைய அனுபவத்திற்கு இன்னும் பெரிய மதிப்பு கிடைக்கப் போகிறது. உங்களுடைய பொறுமைக்கு இன்னும் பெரிய பலன்கள் கிடைக்க வேண்டிய நேரம் இது. இந்த வரக்கூடிய நாட்களில் முக்கியமான சில முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடும். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எதிர்காலத்திற்காக புதிய திட்டங்களை உருவாக்குவீங்க. பணத்தை எப்படி சேமிப்பது, தொழிலை எப்படி வளர்ப்பது, குடும்பத்தை எப்படி முன்னேற்றுவது என்று தெளிவாக யோசிக்க தொடங்குவீர்கள். அதே நேரத்தில் உங்களை மதிக்காத இடத்தில் தங்கி உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் போது அந்த அத்தியாயத்தின் முதல் வரியை எழுதும் தைரியம் மட்டும் உங்களுக்குள் வந்துவிட்டால் மீதமுள்ள கதையை நீங்களே எழுதிவிடுவீர்கள். மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு பற்றி பார்க்க போகிறோங்க. மகர ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையும் அவசரமாக அடைய நினைப்பவர்கள் அல்ல. மெதுவாக இருந்தாலும் நிலையான வெற்றியை அடைய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதனால் தான் பல விஷயங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் கிடைக்கும் வெற்றி உங்களுக்கு நீண்டகால பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வேலை தொடர்பாக சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமையை இதுவரை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட இனி உங்களுடைய உழைப்பை கவனிக்க தொடங்கலாம். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடும். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு நேர்முக தேர்வு, ஒரு புதிய அறிமுகம், இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு வழிவகுக்கலாம். சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. நீண்ட நாட்களாக நின்று கொண்டிருந்த தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளுடன் வெளிப்படையாக பேசி செயல்படுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் பணவரவு படிப்படியாக மேம்படக்கூடிய காலகட்டத்துமா அமையுங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் சிலருக்கு கிடைக்கும். கடன் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மிகவும் கவனமாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வருமானம் அதிகரிக்கிறது என்பதற்காக செலவையும் அதிகரிக்க வேண்டாம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும். பெரிய தொகையை யாரிடமும் கொடுப்பதற்கு முன் நன்றாக யோசிக்க வேண்டும். ஆவணங்களை முழுமையாக படிக்காமல் கையெழுத்திட வேண்டாம். அவசர முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சம்பாதிப்பது வெற்றி என்றால் அதை சரியாக சேமிப்பதுதான் புத்திசாலித்தனம்.
மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தையும் விட முக்கியமான ஒன்று இருக்கிறது. அது உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணவு. பல மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் எளிதாக சொல்ல மாட்டார்கள். மனதில் 1000 கவலை இருந்தாலும் வெளியே சாதாரணமாக இருப்பீர்கள். குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாலும் உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை குடும்பத்தினர் புரிந்து கொள்ளாமல் போகும் நேரங்களும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அந்த நிலைமையில் மெதுவான மாற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுங்கள். சில நேரங்களில் ஒரு சிறிய பேச்சுவார்த்தையே பல வருடங்களாக இருந்த மனக்கசப்பை தீர்த்துவிடும். பல நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பும் சிலருக்கு இருக்கு. காதலிப்பவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். ஆனால் தேவையற்ற சந்தேகங்களையும் கோபத்தையும் தவிர்க்க வேண்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு புதிய வரன் பற்றிய பேச்சுக்கள் வரும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் நெருக்கம் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை என்பது பணத்தால் மட்டும் உருவாகாது. நேரம், அன்பு, புரிதல், விட்டு கொடுத்தல் இவைதான் குடும்ப வாழ்க்கையின் உண்மையான செல்வம். சில புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிமுகமாகலாம். அவர்கள் அனைவரும் ஒரே காரணத்திற்காக வரமாட்டார்கள். சிலர் நல்ல நண்பர்களாக வரலாம். சிலர் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவலாம். சிலர் உங்களுக்கு இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வரலாம். இன்னும் சிலர் உங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க வரலாம். அதனால் புதிய நபர்களை சந்திக்கும் போது உடனடியாக முழுமையாக நம்பிவிடாதீர்கள். அதே நேரத்தில் எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்க்க வேண்டாம். நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் தெளிவான புரிதலுடன் இருக்கட்டும். ஒரு சிறிய தொலைபேசி அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு நல்ல உரையாடல் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கான கதவை திறக்கக்கூடும். உடல் நலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இத்தனை நாட்களா நீங்கள் மற்றவர்களுடைய நலனில் கவனம் செலுத்திய அளவுக்கு உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம். அதிக வேலைப்பளு காரணமாக சோர்வு ஏற்படலாம். மூட்டு வலி, உடல் வலி, தூக்க குறைவு போன்ற சிறிய தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கலாம். உடல் கொடுக்கும் அறிகுறிகளை அலட்சியம் செய்யாதீங்க. சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். போதுமான தண்ணீர் குடிக்கவும். நல்ல தூக்கம் பெறுங்கள். தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி அல்லது உங்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். தேவையானால் மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் எவ்வளவு பெரிய கனவு இருந்தாலும் அதை நிறைவேற்ற உடல் ஆரோக்கியம் அவசியம். அதனால் இனிமேல் எல்லோரையும் பார்த்துக்கிட்டேன், என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் படிப்படியாக நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக சுமையாக இருந்த சில பொருளாதார பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு கடன் திருப்பி செலுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்து தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் பெரிய முதலீடுகளில் அவசரப்பட வேண்டாம். உங்கள் பொருளாதார நிலையை நன்றாக புரிந்து கொண்டு முடிவுகள் எடுங்கள். ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதை விட தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவது மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். சனி பகவானுடைய அருள். மகர ராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் உழைப்புக்கு மாற்று இல்லை. நீங்கள் எவ்வளவு தாமதமாக வெற்றி அடைந்தாலும் உங்களுடைய உழைப்பால் கிடைக்கும் வெற்றி நிலையானதாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தாமதம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தாமதம் என்பது மறுப்பு அல்ல. சில விஷயங்களில் தாமதமாக கிடைப்பதற்கான காரணம் அவை உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கலாம். எனவே சோதனைகள் வந்தாலும் மனம் தளர வேண்டாம். உழைப்பை நிறுத்தாதீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மன உறுதியை அதிகரிக்க உதவும். ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்கள். முடிந்தால் சனிக்கிழமைகளில் ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பக்தியுடன் ஜெபிக்கலாம். இவை அனைத்தும் ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையிலான வழிபாட்டு முறைகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மகர ராசியினருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரை நீங்கள் பல விஷயங்களில் அமைதியாக இருந்து நீங்கள் எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருந்திருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களையும் பொறுத்திருக்கலாம். உங்களை ஏமாற்றியவர்களை மன்னித்திருக்கலாம். உங்கள் ஆசைகளை ஒதுக்க வைத்து குடும்பத்திற்காக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை. அது முதலில் உங்களுக்குள் இருக்க தொடங்க வேண்டும். உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் உடல் நலத்தை கவனியுங்கள். உங்கள் பணத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்களை உண்மையாக நேசிப்பவர்களை மதியுங்கள். உங்களை மதிக்காதவர்களுக்காக உங்கள் மன நிம்மதியை இழக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் இவ்வளவு காலம் மற்றவர்களுக்காக வாழ்ந்திருக்கலாம். இனி கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு ஏமாற்றமும் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு தோல்வியும் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றியிருக்கிறது. நீங்கள் இழந்த ஒவ்வொரு
ஒவ்வொரு உறவும் உண்மையான உறவின் மதிப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இனிவரும் காலத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கட்டும், உங்கள் பொருளாதார நிலை உயரட்டும், உங்கள் உடல் நலம் சிறக்கட்டும். நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்திகள் உங்கள் வீடு தேடி வரட்டும். முக்கியமாக என் வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் மீண்டும் பிறக்கட்டும். மகர ராசி நேயர்களே, தாமதம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, பாதை நீண்டதாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் நடந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் நீங்கள் நினைத்த இடத்தை நிச்சயம் அடைவீர்கள். இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள், முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இன்னும் அழகாக எழுதப்படும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலன்களும் கிடைக்கக்கூடிய காலமாக அமைதுங்க. வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் வரும். பணவரவில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் எந்த விஷயத்திலுமே அவசர முடிவு எடுக்காமல் நிதானமாக செயல்படுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சூரிய வழிபாடு செய்து பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது நல்லதுங்க. அடுத்ததாக திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையக்கூடிய காலமாக இருக்குங்க. வேலை மற்றும் தொழிலில் புதிய தொடர்புகள் உருவாகும். புதிய மனிதர்களின் அறிமுகம் சிலருடைய வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையும். திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும். பணத்தை சேமிப்பதில் அதிக கவனம் செலுத்துங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு உங்களால் முடிந்த உதவியை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்கள். அடுத்ததான் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேகத்தையும் செயல்திறனையும் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் மீண்டும் வேகம் பெறும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வரும். பண வரவு சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலும் உருவாகும். ஆனால் கோபத்தையும் அவசரத்தையும் மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இவ்வளவு காலம் சுமந்த பொறுப்புகளுக்கு நடுவில் உங்களுடைய கனவுகளை மறந்திருக்கலாம். ஆனால் அந்த கனவுகள் இன்னும் உங்களுக்குள் உயிரோடு இருக்கின்றன. அதை மீண்டும் தூசி தட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்கானதும் கூட. இனி மற்றவர்களுக்காக மட்டும் வாழாமல் உங்களுக்காகவும் வாழத் தொடங்குங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.